ஹாய் டாக்டர்ஸ், வெல்கம் டு கார்பஸ் மெடிக்கோ அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோயிலா நெறி புக்கில் வீடு சாப்டர்ல இருந்து வாஸ்து புருஷன். இப்போ வாஸ்து புருஷன் அப்படின்னு சொன்னாலே பிஜி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் எம்ஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, நிறைய டைம் என்ன பண்ணுவோம், அது ரொம்ப கஷ்டமான ஒரு டாபிக். அதில் நிறைய திசைகள் ஞாபகம் வச்சுக்கணும், நிறைய ராசிகள் ஞாபகம் வச்சுக்கணும், நிறைய படுக்கை நிலை ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த டாப்பிக்கே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம். நம்ம கார்பஸ் மெடிக்கோ அகாடமியில் இந்த மாதிரி ரொம்ப டஃப்பான டாபிக்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளிஃபைடாக ஒரு நிமோனிக்ஸ் போட்டு கொடுத்து சொல்லிக் கொடுப்போம். ஸோ அது பார்த்தீங்கன்னா பிஜி எம்ஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஒரு கஷ்டமான டாப்பிக்கை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம அந்த வாஸ்து புருஷனுடைய ஃபார்முலாவை இப்போ நம்ம வாஸ்து புருஷன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நமக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 விஷயம் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12 ராசிகள். ஓகேங்களா, 12 ராசிகளும் ஆர்டராக நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 8 திசைகள். அடுத்து பார்த்தீங்கன்னா 12 மாதங்கள். அதுக்கப்புறம் படுக்கை நிலை. அஞ்சாவது பார்த்தீங்கன்னா முகம். ஓகேங்களா, வாஸ்து புருஷனுடைய முகம் எந்த திசை நோக்கி இருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். இதுல நம்ம திசைகளும் சரி மாதங்களும் சரி நம்ம எல்லாருக்குமே ஆர்டரா தெரியும். இதுல நம்ம ஆர்டரா ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ராசிகள். இந்த 12 ராசிகளுக்கு தான் நம்ம இந்த ஒன்லைன் ஃபார்முலா போட்டு ஞாபகம் வச்சுக்க போறோம். இப்போ அந்த ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னா, மேரி மிகவும் சிக்கனமானவள், துளி கூட விடாமல் தனக்கு மட்டுமே என குவளையுடன் மீனை எடுத்துக்கொண்டாள். சரிங்களா, இதுல எப்படி நம்ம ராசிகளை வரிசையா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மேரிங்கிறது உங்களுக்கு மேஷம் ரிஷபம். அடுத்து மிகவும் அப்படிங்கிறது மீங்கிறது பார்த்தீங்கன்னா மூணாவது மிதுனம், காங்கிறது கடகம். அடுத்து சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிம்மம், கா நா. ஓகேங்களா, நமக்கு கடகம் கன்னி இது ரெண்டு. இதுல கா இன் பார்த்தீங்கன்னா கன்னி, துளி. சரிங்களா, துளிங்கிறது பார்த்தீங்கன்னா துலாம். அடுத்து விடாமல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிகம். தனக்கு சரிங்களா, தா நா. தனக்கு பார்த்தீங்கன்னா தனுசு. மட்டுமே அப்படிங்கிறது மகரம். குவளை மீன். சரிங்களா, குவளை அப்படிங்கிறது கும்பம், மீன் அப்படிங்கிறது மீனம். ஓகேங்களா, இந்த ஒரு ஒன்லைன் ஃபார்முலா மட்டும் நமக்கு ஞாபகம் இருந்தா போதுமானது. நம்ம ஃபார்முலா பார்த்தாச்சு. அடுத்து நம்ம டேபிளர் காலம் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கொயர் வரைஞ்சுக்கோங்க. அதை 3ஆ டிவைட் பண்ணிட்டு இந்த சென்டரில் இருக்கிறத மட்டும் 2 டிவைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம எங்கேருந்து ஃபில் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்பர் 1. ஃபர்ஸ்ட் இதில் 4 விஷயம் ஃபில் பண்ணணும். ஒன்று ராசி. ராசி ஆர்டர் படி ஃபில் பண்ணிடுங்க. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம். நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆர்டராக ஃபில் பண்ணிடணும். அடுத்து தனுசு, மகரம், கும்பம், மீனம். சரிங்களா, இது ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் மாதங்கள் ஃபில் பண்ண ஆரம்பிக்கணும். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. ஓகேங்களா, இதை ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திசைகள் மார்க் பண்ணணும். திசைகள் ஃபர்ஸ்ட் கிழக்கு, மேற்கு, வடக்கு, நெக்ஸ்ட் தெற்கு. இதுக்கப்புறம் வடகிழக்கு, தென் கிழக்கு. எவ்ரி கார்னர் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு, தென்மேற்கு, தென்கிழக்கு, வடமேற்கு, தென்மேற்கு. ஓகேங்களா, இப்போ 4 விஷயம் ஆக்கணும்னு சொல்லிருந்துச்சு. ஒன்று பார்த்தீங்கன்னா ராசி, இன்னொன்று மாதம், மூணாவது திசைகள். ஓகேங்களா, 4வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகம் அப்படின்னு சொல்லி
சொல்லுவோம். சரிங்களா? முகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஸ்து புருஷன்ல மொத்தம் வந்து அந்த படுக்கை நிலையில முகம் எந்த திசையை பார்த்துருக்குன்னு சொல்லிட்டு 3 முகம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து அதோ முகம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேன்முகம், மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக வந்து திசைகள் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோ முகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி கார்னர். ஓகேங்களா? எவ்ரி கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதோ முகம். எவ்ரி கார்னர் இருக்கக்கூடிய மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பங்குனி, ஆனி, புரட்டாசி, மார்கழி. ஓகேங்களா? இந்த 4 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அதோ முகம். அடுத்து மேன்முகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அதோ முகத்துக்கு மேலே இருக்கக்கூடிய முகம் வந்து பார்த்தீங்கன்னா அதோ மேன்முகம். சரிங்களா? இதுக்கு மேலே இருக்கக்கூடிய முகம் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைகாசி, ஆவணி, கார்த்திகை, கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா மாசி. ஓகேங்களா? இது போக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 3 திசைகள் வந்து மீதி இருக்கு. அந்த 3 திசைக்கு எந்த முகம் வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சித்திரை. ஓகேங்களா? சித்திரை, ரெண்டாவது ஆடி, மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஐப்பசி, நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா தை. இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் வரைங்க. இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய திசை. ஓகேங்களா? இப்போ சித்திரைக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய திசை, அதாவது சித்திரைக்கு மேலே இருக்கக்கூடிய திசை வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு. அடுத்து ஆடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு. அடுத்து ஐப்பசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு. கடைசியாக வந்து மாசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு. ஓகேங்களா? இந்த திசையில வந்து முகம் வைத்து படுத்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதுல எந்த கை வந்து வைத்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் முகம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வலது கை. ஓகேங்களா? மேல் முகம் எல்லாத்துக்குமே வலக்கை. ஓகேங்களா? மேல் முகம் எல்லாத்துக்கும் வலக்கை. மற்ற மீதி இருக்கக்கூடிய 4 திசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடது கை. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேபிளர் காலம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்முலா ஒன்லைன் ஃபார்முலா பார்த்துட்டோம். டேபிளர் காலம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்துட்டோம். இப்போ அந்த டேபிளர் காலம் யூஸ் பண்ணி எப்படி வாஸ்து புருஷன் வந்து அதனுடைய படுக்கை நிலையும் அதனுடைய பலன்களையும் எப்படி வந்து எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் மீனத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு எல்லாமே தெரியும். இந்த 4 கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா அதோ முகம், ஓகேங்களா? அடுத்து கார்னருக்கு மேலே இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பங்குனி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மாசி. மாசி வந்து பார்த்தீங்கன்னா மேல்முகம். உங்களுக்கு விருச்சிகம், கார்த்திகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மேல்முகம். அடுத்து சிம்மம் ஆவணி வந்து பார்த்தீங்கன்னா மேல்முகம். ரிஷபம் வைகாசி வந்து பார்த்தீங்கன்னா அது மேல்முகம். ஓகே, இப்போ இதை எப்படி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பங்குனியிலிருந்து. சரிங்களா? பங்குனி மாதம் வடகிழக்கு திசையில் மீனத்தில் கால் நீட்டி அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய தென்மேற்கு திசையில் கன்னி ராசியில் தலை வைத்து, இது கார்னர் என்ன முகம்? அதோ முகமாக சயனித்திருப்பார். சரிங்களா? நீங்க வாஸ்து புருஷனுடைய நிலை எழுதும் போது இந்த மாதிரி எழுதணும். பங்குனி மாதம் வடகிழக்கு திசையில் மீனத்தில் கால் நீட்டி, கால் எந்த பக்கம் இருக்கோ அந்த திசை எழுதணும். சரிங்களா? கால் அப்படிங்கிறது அதோ முகத்துல இருக்கு, அந்த இதை வந்து எழுதிக்கணும். அதோ முகம், அதோ முகமாக சயனித்திருப்பார். அடுத்து மேஷம். சரிங்களா? சித்திரை மாதம் கிழக்கு திசையில் மேஷத்தில் கால் நீட்டி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா துலாம் ராசி. சரிங்களா? அதாவது மேற்கு திசையில் துலாம் ராசியில் தலை வைத்து என்ன முகமாக சயனித்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கால் எந்த பக்கம் இருக்கோ அதுல என்ன திசை சொல்லியிருக்கோம். இப்போ மீதி இருக்கக்கூடிய 4 திசைக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா போட்டிருக்கோம். ஓகேங்களா? இது கிழக்கு திசை. கிழக்கு திசை சைடு இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன திசை? வடக்கு முகமாக சயனித்திருப்பார். சரிங்களா? அடுத்து வைகாசி மாதம் கிழக்கு திசை ரிஷப ராசியில் கால் நீட்டி, கார்த்திகை மாதம் ஓகேங்களா மேற்கு திசையில் விருச்சிக ராசியில் தலை வைத்து, கார்த்திகை வந்து என்ன முகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் முகமாக. சரிங்களா? மேல் முகமாக என்ன கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேல் முகம் எல்லாத்துக்குமே வலக்கை வைத்து சயனித்திருப்பார். சரிங்களா? அடுத்து ஆணி மாதம் மிதுன ராசி. சரிங்களா? ஆணி மாதம் தென்கிழக்கு திசையில்
மிதுன ராசியில் கால் நீட்டி, அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய வடமேற்கு திசையில் தனுசு ராசியில் தலை வைத்து அதோமுகமாக சயனித்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் தெற்கு திசையில் கடக ராசியில் கால் நீட்டி, அதுக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய என்ன திசை, வடக்கு திசையில் மகர ராசியில் தலை வைத்து, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபார்முலா வந்து வரும். தலை வைத்து கிழக்கு முகமாக சயனித்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். கால் எங்க இருக்கோ அதுக்கு அந்த ஆப்போசிட் திசை. அடுத்து ஆவணி மாதம் தெற்கு திசையில் சிம்ம ராசியில் கால் நீட்டி, அதுக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய என்னது, வடக்கு திசையில் கும்ப ராசியில் கால் வைத்து வலது கையை தலைக்கு வைத்து என்ன முகம், மேல் முகமாக சயனித்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். இப்போ நமக்கு இது ஒரு பாதி சர்க்கிள் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு அடுத்து தென்மேற்கு, அதாவது புரட்டாசி மாதம் தென்மேற்கு திசையில் கன்னி ராசியில் கால் வைத்து, அதுக்கு அப்படியே டைரக்டா மாறும். சரிங்களா? அதற்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய வடகிழக்கு திசையில் மீன ராசியில் தலை வைத்து அதோமுகமாக சயனித்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 360 டிகிரி ரொட்டேஷன்ல வந்து எழுதுவோம். சரிங்களா? 12 ராசியும் 12 திசையும் இருக்கக்கூடிய அந்த 360 டிகிரி ரொட்டேஷன்ல வந்து நம்ம இந்த சயன நிலை பத்தி எழுதுவோம். சரி, ஓகே. இப்போ நம்ம சயன நிலை பார்த்தாச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சயன நிலை மாதத்துக்கும் என்ன பலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ ஃபர்ஸ்ட் பலன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோமுகம் 4 கார்னர்லயும் இருக்கக்கூடிய இந்த அதோமுக மாதங்கள் வந்து பாத்தீங்கன்னா பங்குனி, ஆனி, புரட்டாசி, மார்கழி, இந்த 4 மாதத்திலே வந்து பாத்தீங்கன்னா மனை வந்து கோளலாகாது, குடி புக கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதத்தில் மீறி மனை புகுந்தால் வந்து பாத்தீங்கன்னா தொழில் நாசம், எஜமான் மனையால் உயிர் சேதம் இதெல்லாம் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுவே மேல் முகமாக இருக்கக்கூடிய வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி, சரிங்களா, இந்த 4 மேன் மாதத்திலே வந்து பார்த்தீங்கன்னா மனை கோளினால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது போக அதோமுகம் தவிர, சரிங்களா, அதோமுகம் இருக்கக்கூடிய அந்த 4 மாதங்கள் தவிர மீதி இருக்கக்கூடிய 8 மாதங்களில் மனை கோளினால் என்ன வந்து பலன் உண்டாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகல சம்பத்தும் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாஸ்து புருஷனுடைய பலன்கள். ஓகேங்களா? நம்ம ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த வாஸ்து புருஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்லைன் ஃபார்முலா, ஒரு டேபிளர் காலம் மூலமா நம்மளால இவ்வளவு சிம்பிளா வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ நம்ம கார்பஸ் மெடிக்கோ அகாடமியில இந்த மாதிரி கஷ்டமான டாபிக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளிஃபைடான ஃபார்முலாஸ் வந்து போட்டு சொல்லிக் கொடுப்போம். ஸோ நீங்கள் பிஜி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, எம்ஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களோ எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் நம்ம கார்பஸ் மெடிக்கோ அகாடமி வந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்காக சூஸ் பண்ணலாம். அது ஒரு ரைட் டிசிஷனாகவும் பெஸ்ட் டிசிஷனாகவும் வந்து கண்டிப்பாக இருக்கும். அடுத்தடுத்து வரக்கூடிய நிமோனிக் சீரீஸ், கிளினிக்கல் சீரீஸ், இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.